ஊழியர் சிறைப்பிடிப்பு ஊழியர் மின் மாற்றத்தில் தவறி விழுந்து பலி வாக்கெண்ணும் ஏற்ற கலெக்டர் திடீர் ஆய்வு பிரியங்குறை அருகே பலிக்குழி முதியோர் வெட்டுக்கொலை ஆசிரியர் வெறி செயல் இக்கப்புறம் அருகே சேர்ந்து வீடுகள் புகுந்த மந்தி குரங்கள் அட்டகாசம் பொதுமக்கள் அச்சம் வலைதளமெல்லாம் பழகி காதல் செய்த வாலிபர் தற்கொலை பள்ளி மாணவர்கள் ட்ரெயின் தொழில்நுட்ப பயிற்சி முகாம் புளியங்குடி பகுதியில் நாய்களுக்கு தடுப்பூசி முகாம் அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் கோடைக்கால விளையாட்டு பயிற்சி முகாம்கள் அடைய கேட்டிய பேனா முடியில் மேலே சிறுதுளியதற்கு அன்றாட வாழ்க்கையில் நாம் வைத்திருக்கிற சாதாரண பொருட்களின் நாள் ஒரு பெரிய காரணம் அல்லது வரலாற்று சம்பவங்கள் இருந்திருக்கும். அப்படி ஆச்சரியம் தரக்கூடிய பேனா முடியின் மேல் உள்ள அந்த சில பேனா முடிய பெண் கேப் வாயில் வைத்து கடிக்கும் பழக்கம் கொண்டிருந்த சாதாரண பழக்கம் பெருவிதங்கள் முடிந்த தவறுதலாக பேனா முடியை விளங்கும் போது அது நேராக சென்றும் அடைத்துக் கொள்கிறது. நாம் உச்சிதம் ஏற்பட்ட உயிரிழப்பு எந்த சமயத்தில் கடந்த காலம் இந்த அவை தடுப்பதற்கு உள்ள புகழ்பெற்ற பேனாப்பு தயாரிப்பாளர் VICBக்கு 1991 ஆண்டில் தனது புகழ்பெற்ற கிறிஸ்டல் நாட்களில் முடிய ஒரு சிறு துளையை முதல் அறிமுகத்தை யாராவது தவறுதல முடிய துளை வழியாக நுரையீரல் சுவாசிக்க தேவையான காற்று ஓரளவு உள்ளே செல்லும். இதனால் உடனடியாக மூச்சுத்திணறல் தவிர்க்கப்பட்டு மண்ணடி சென்று உயிரை காப்பாற்ற நேரம் கிடைக்கும் என்பது அதன் நோக்கம். சூப்பர்! இந்த சிறிய வடிவமைப்பாட்டம் பிறகு மதாக்கத்தை பார்த்து அறுவேசக தர கட்டுப்பாடு அமைப்பால் விதியாக மாற்றினர். சிறுக பயன்படுத்த பேண முடியும் முற்றுகளாய் கிடைக்காதவரை வடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ISO 11540 என்ற சர்வீஸ் அவர்கள் பக்கப்பட்டது. இதன் உலகில் பெரும்பாலான முன்னணி பேனர் தயாரிப்பு நிறுவனங்கள் இந்த விதியை பின்பற்றுவது. துளைக்கு மற்றொரு சிறிய பயன்பாடு உண்டு. பேனா முழுமது உள்ளே ஏற்படும் காற்றோட்டம் சமன் செய்து நோய் கசிவதை தடுப்பதற்கும் இது உதவுகிறது. இருப்பினும் இதன் முதல் நோக்கம் வெற்றி வரலாற்று உயிர் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. ஷபாஸ் ரைட். கொளுத்தும் கோடை வெயிலால் குண்டாறு அணை வற்றாது. சங்கர நாராயணசுவாமி கோயில் சித்திரை திருவிழா நடராஜர் பத்திரிகை பக்தர்களுக்கு காட்சிகளுக்கும் வைபகம். 50 நாட்கள் கடந்த பணம் கொடுக்காத நெல் நிலையங்கள் விவசாயிகள் புகார். கலெக்டர் எல்லையில் 6580 பேர் எழுதுகின்றன. மே 3 to 12 மேகளில் நீட்டுக்கு எருவிலும் விலை கடும் எருகளாகிறது. 1 கிலோ 280 ரூபாய். இனி நம்பர் தேவையில்லை. வாட்ஸ்அப் கொண்டு வரும் புதிய மாற்றம். வாட்ஸ்அப்பை புதிய அம்சம் மூலம் பயணிகள் தங்கள் செல்ஃபோன் நம்பர் இல்லாமல் பயன்படுத்த முடியும் என்பதனால் தேவையற்ற ஸ்பேம்ஸ்கள் தவிர்க்கிறதோடு பிரைவசி பாதுகாப்பிடம் தெரிவிக்கப்பட்ட உலகில் குறுஞ்செய்தி. வாட்ஸ்அப் தனது பயணிகளின் தனி உரிமை பிரைவசி மேம்படுத்துவதில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் உள்ளது. இன்னும் உங்கள் மொபைல் எண்ணை பயங்கரமற்றவங்கள உரையாடுவது சரி விரைவில் அறிமுகம். வாட்ஸ்அப் இதுவரை செய்யாத மிகப்பெரிய இதுக்கு தயாராக வருகிறது. மெட்டா நிறுவனம் சொந்தமான இந்த மெஜஸ்டிக் தளம் விரைவில் பயனர் பெயர் யூசர் நேம் மூலம் தொடர்பு கொள்ளும் புதிய வசதியை கொண்டு வர திட்டமிட்டதாக தகவல்கள் வெளியாளுவன. இதனால் பயணிகள் தங்கள் தொலைபேசி எண்ணை பகிராமல் ஒருவருக்கொருவர் பேசவும் மெசேஜ் முடியும். இதன் பின் பயணிகள் தங்கள் செல்ஃபோன் நம்பர் இல்லாமல் பயன்படுத்த முடியும் என்ற தேவை ஸ்பேம் தவிர்க்கப்படுவதோடு பிரைவசி பாதுகாக்கப்படும். வருகிற ஜூன் முதல் இந்த சேவை தொடங்குவது. ஃபோன் நம்பர் தேவையில்லை. ஃபோனை கேட்டிருப்பாங்க, தேவையில்லை. அப்போது வரை வாட்ஸ்அப்பில் ஒருவர் பேச வேண்டும். தனது 10 இலக்க மொபைல் எண்ணை கொடுத்தால் மட்டுமே சாத்தியானால் இரு வரப்போகும் அப்டேட்டில் இன்ஸ்டாகிராம் அல்லது டெலிகிராம் செயலியை போல நமக்கு ஒரு தனியான அடையாள பேரை யூஸ் நேம் உருவாக்கி கொள்ளலாம். முன்பின் தெரியாத நபர்களுக்கு அல்லது பொதுவாக வாட்ஸ்அப் குழுக்களிலோ உங்கள் ஃபோன் நம்பரை தராமல் யூசர் நேம் மட்டும் கொடுத்து உரையாடலை தொடங்கலாம். உங்கள் எண் தெரியாது என்பதை மற்ற நபர்கள் வரும் அழைப்புகள் குறுஞ்செய்தி தவிர்க்க முடியும். அறிவில்லாத நபர்கள் எண்ணை பகிர தயக்கும் நபர்களுக்கு ஒரு கூடுதல் பாதுகாப்பு கவசமாக அமையும். உங்கள் ஃபோன் நம்பரை ஏற்கனவே சேமித்து வைப்பவர்களுக்கு தொடர்ந்து தெரியும். புதிதாக ஒருவரை தொடர்பு கொள்ளும்போது மட்டுமே இந்த யூசர் நேம்ஸை பயன்படுத்த முடியும். இந்த அம்சம் தற்போது இறுதிக்கட்ட சோதனை உள்ளது. விரைவில் அனைத்து கிடைக்கும். வெரி நைஸ்.
வாசலூர் மாரியம்மன் பூக்குழி திருவிழா கோலாகலம். பொதுத்திறன்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனிகள் பாதிப்பு இல்லாத பக்தர்கள் பங்கேற்பு. சுரண்டை பஸ்ஸில் இருக்க பயணிகளை குடிநீர் தொட்டி களைக்காட்டிய சிலிண்டர் தட்டுப்பாட்டால் ஹோட்டல்கள் மூட. தொழிலோ வேலையின்றி வருவாயின்றி தவிர்ப்பு. கலை இலக்கியம் சமூக தொண்டாற்றம் 2020 பத்மா விருதுகள் விண்ணப்பிக்கலாம். கலெக்டர் சுகுமரன் தகவல். குண்டர்கள் பாய்வு சட்டம் பாய்ந்தது. கொலை முயற்சி வழக்கு தொடர்பு வாலிபர் மீது தண்ணீர் பந்தல் அணுக்களும். தென்காசி பெண்கள் மதராஜ் ஆண்டு விழா. அண்ணாமலை பெருமாள் கோயில் இன்று தேரோட்டம். நடுவேல் சேலப்பள்ளி மாணவர்கள் பாராட்டு விழா. இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிலையத்தில் அப்ரண்டிஸ். ரயில்வே நிதி கழகத்தின் உதவியாளர் நிலக்கரி நிலையத்தில் ஆப்ரேட்டர்கள். ஒன்றிய அரிசி 3307 காலிகள். இந்தோனேசிய எழுப்புனர் ரயில் மீது எக்ஸ்பிரஸ் மோதி 14 பெண்கள் உடல் நசுங்கி பலி. 24 பேர் படுகாயம். தகவல் தொடர்பு குளறுபடிகள் அதிக ஆழ்ந்த இறக்கம். பார்படாஸ் பிரதமருக்கு வெனிசுலா அதிபர் திடீர் சந்திப்பு. அபீஸ் ஐதன் மிக இருந்த கூட்டாளி சுட்டுக்கொலை. 15 போதைப்பொருள் கடத்தல் தளபதி கைது. சூப்பர் எல்னினோ என்பது பசிபிரண்டை கிழக்கிலிருந்து மேற்கு வீசும் காற்று. கடல் நீரை மேற்கு நோக்கி தள்ளி கிழக்கு குளிர்ச்சியாக நீரும் மேற்கு சூடான நீரும் வைத்திருக்கும். ஆனால் கிழக்கு மேற்கு இடையே கடல் நீர் வெப்பம் மிக அதிகமாக பசிபிக் கிழக்கரை சூடாக சூப்பர் எல்லினோ என பெயர் சூட்டப்பட உள்ளது. பசிபிக் கடலில் கடல் நீர் தன்மை இருக்கும்போது உலக சராசரி வெப்பநிலை மேலும் உயர்த்தி இது காணாத வெப்பம் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக உலகின் சில பகுதிகள் கடுமையான வெயில், வறட்சி, சில இடங்களில் தீவிர மழை என்று வெள்ளம், இயற்கை பேரழிவுகள் ஏற்படும். இந்த ஆண்டு இந்த தொடக்கத்தால் வட மத்திய இந்தியாவில் வெப்ப அலைகள் கடுமையாக உருவாகி இயல்பை விட வெப்பம் அதிகம் உள்ளது. தென்மேற்கு பருவக்காற்று குறையவும் அதிக வாய்ப்பு உள்ளதால் தண்ணீர் பற்றாக்குறை, குடிநீர் பற்றாக்குறை, உணவுப் பொருட்களின் விலை உயரும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வெயில் காலம் மிக நீண்டு கடுமையாக இருக்கும். காலை முதல் மாலை வரை வெப்பம் தொடரும். மழை குறைவு காரணமாக விவசாயிகள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. ஒவ்வொரு நாடும் இந்த சூப்பர் எல்லினோவை எதிர்கொள்ளும் வரையில் தண்ணீர் பற்றாக்குறை மற்றும் தேவையை ஈடுபட்டு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. பஞ்சாப் அணி முதல் தோல்வி ராஜஸ்தானிடம். வெற்றியுடன் தொடங்கிய இந்தியா ஹைதராபாத் அணியின் அதிரடி சமாளிக்குமா மும்பை. இலங்கை கிரிக்கெட் அணியை தலைவர் ராஜினாமா. இந்திய பெண்கள் அணி தோல்வி. மோசமான நாளை மறந்துவிட்டால் அடுத்த ஆட்டத்தில் கவனம் செலுத்துகிறார். அவதாரம். பெண்கள் கிரிக்கெட் தரவு சரணை முன்னேற்றம். தேஜாதி அணி வெற்றி. பெண்களிடம் அறிவாளை காட்டி நகைப்பிடிக்க வேண்டிய 7 பேர் கைது. பச்சை சாத்தி குளத்து அம்மன் விதி விளையாண்டு தேரோட்டம். சங்கரங்கோயில். மத்திய அரசின் பத்மர்கள் விண்ணப்பிக்கலாம். தொழிலாளர் கட்டை விரைவில் கிடைத்து துப்பிய கைது. தெருக்குழாய் தண்ணி பிடித்தல் தகராறு. காப்பீடு இருந்தும் கட்டளை வசதி தனியார் இதற்கு 5 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும். நெல்லை நிரந்தர மக்கள் கோர்ட் தீர்ப்பு. மத்திய அரசு
https://award.tn.government.in https://award.award.tn.in